மறக்கப்பட்ட பேரரசுகளின் சாம்பல் முதல் புனித நூல்களின் இரைச்சல்கள் வரை காலத்தின் ஊடே எதிரொலிக்கும் வரலாறுகள் உள்ளன. காணக்கூடியவற்றுக்கும் காணப்படாதவற்றுக்கும் இடையிலான மெல்லிய திரையை மனிதகுலத்திற்கு நினைவூட்டும் புராணங்கள். அவற்றுள் ஒரு அதிசயம் மிகவும் ஆழமானது, மிகவும் வியப்பூட்டும் ஒன்று. அது பகுத்தறிவின் சுவர்களை துளைத்து வாழ்க்கை மற்றும் இறப்புக்கான வரையறையையே சவால் செய்கிறது. அது அசாத்தியம் நிஜமாக மாறிய தருணம். தூசிகள் தங்கள் உருவத்தை நினைவு கூர்ந்து இறந்தவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையால் மீண்டும் உயிர் பெற்ற தருணம். இது வெறும் பண்டைய வரலாற்றின் ஒரு அத்தியாயம் அல்ல. இது நம்பிக்கை, சக்தி மற்றும் இறை அருளின் வெளிப்பாடு. இது நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் எலும்புகளின் பள்ளத்தாக்கின் கதை. அல்லாஹ் நாடும்போது உயிரற்றவர்கள் கூட எழுந்திருப்பார்கள் என்பதை என்றென்றும் நிரூபிக்கும் ஒரு அதிசயம். மனித குல வரலாற்றில் இயற்கையின் ஒவ்வொரு விதியையும் பகுத்தறிவையும் அவர்கள் மீறும் அளவுக்கு அசாதாரணமான மூச்சடைக்கக்கூடிய தெய்வீக சக்தி கொண்ட தருணங்கள் இருந்திருக்கின்றன. இறந்தவர்களின் வெளுத்தப்பட்ட எலும்புகள் மட்டுமே நிறைந்த ஒரு பரந்த பள்ளத்தாக்கில் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். விழுந்த இலைகளைப் போல பூமி எங்கும் ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் சிதறி கிடக்கின்றன. அமைதி காதை கெடுக்கிறது. காட்சி பயங்கரமானது. மரணம் முழுமையான வெற்றியை பெற்றதாக தெரிகிறது. பின்னர் திடீரென்று அல்லாஹ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதரின் கட்டளைப்படி அந்த எலும்புகள் சலசலக்கத் தொடங்குகின்றன. சதை உருவாகத் தொடங்குகிறது. மேலும் சுவாசம் உயிரற்ற உடல்களுக்கு திரும்புகிறது. இது ஒரு கற்பனை கதையின் காட்சியோ அல்லது கற்பனையின் படைப்போ அல்ல. இது பூமியில் இதுவரை கண்டிராத மிகவும் வியக்க வைக்கும் அற்புதங்களில் ஒன்றின் உண்மையான கதை. நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நிகழ்த்தப்பட்டது. அவநம்பிக்கையின் அஸ்திவாரங்களையே அசைத்து சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் வாழ்க்கை மற்றும் இறப்பு மீது முழுமையான அதிகாரம் கொண்டவன் என்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி நிரூபிக்கும் ஒரு அதிசயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பண்டைய பாபிலோன் என்று நாம் இப்போது அறியும் நிலத்தில் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வரலாற்றின் இருண்ட காலகட்டத்தில் வாழ்வதைக் கண்டனர். அவர்கள் தங்கள் அன்பான ஜெருசலேமிலிருந்து பிரிக்கப்பட்டனர். அல்லாஹ் அவர்களின் முன்னோர்களான இப்ராஹிம், இஷாக் மற்றும் யாக்கூப் அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும் ஆகியோருக்கு வாக்குறுதி அளித்த புனித பூமியிலிருந்து விரட்டப்பட்டனர். மன்னன் நெபுகட்நெசார் வலிமை மிக்க படைகள் பாலஸ்தீனத்தின் வழியாக ஒரு பேரழிவு தரும் புயலைப் போல பாய்ந்து தங்கள் பாதையில் இருந்த அனைத்தையும் அழித்துவிட்டன. ஜின்களின் உதவியுடன் கட்டப்பட்ட கற்பனைக்கு எட்டாத பொக்கிஷங்களை கொண்ட அந்த அற்புதமான வழிபாட்டு தலமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் சன்னதி இடிந்து விழுந்தது. ஒரு காலத்தில் தெய்வீக வழிகாட்டுதலுக்கும் தீர்க்க தரிசன ஞானத்திற்கும் மையமாக இருந்த புனித நகரமான ஜெருசலம் சாம்பலாகவும் இடிபாடுகளாகவும் குறைக்கப்பட்டது. ஒரு காலத்தில் தெய்வீக உடன்படிக்கையின் பெருமைமிக்க வாரிசுகளாக இருந்த இஸ்ரவேல் புத்திரர் இப்போது அந்நிய தேசத்தில் கைதிகளாகவும் நாடு கடத்தப்பட்டவர்களாகவும் தங்களை கண்டனர். புனித நகரமான ஜெருசலம் ஒரு காலத்தில் தெய்வீக வழிகாட்டலும் நபிமார்களின் தீர்க்க தரிசன ஞானத்திற்கும் மலர்ந்த மையமாக இருந்த அந்த நிலம் இன்று சாம்பலாகவும் இடிபாடாகவும் மாறி கிடந்தது. அல்லாஹ்வின் உடன்படிக்கையின் பெருமை மிகு வாரிசுகளாக இருந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போது அந்நிய நாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட அகதிகளாக தங்கள் விதியை துயரத்துடன் எதிர்கொண்டனர். தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட சிலைகளை வணங்கி மரத்தாலும் கல்லாலும் செதுக்கப்பட்ட பொய்யான தெய்வங்களுக்கு பணிந்து வாழும் மக்களிடையே அவர்கள் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அல்லாஹ்வின் ஒருமையை பற்றி அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்தையும் மீறும் நடைமுறைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கண்டனர். அவர்களின் குழந்தைகள் புறஜாதியினரின் மொழிகளை கேட்டு அவர்களின் சடங்குகளை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களின் மூதாதையர்களுக்கு வழிகாட்டிய பிற தீர்க்கதரிசிகளின் தூய போதனைகளை மெதுவாக மறந்து வளர்ந்தனர். ஆன்மீக இருள் மற்றும் உடல் ரீதியான ஒடுக்குமுறை நிறைந்த இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்களில் பலர் நம்பிக்கையை இழக்கத் தொடங்கினர். அல்லாஹ் அவர்களை கைவிட்டு விட்டானா? அவனுடைய வாக்குறுதிகள் மறக்கப்பட்டு விட்டதா? எதிரிகள் துன்பப்படும் போது செழித்து வளர்வது போல் தோன்றும். உலகில் அவர்களின் நம்பிக்கைக்கு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். சிலர் தங்களை கைப்பற்றியவர்களின் பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர். புறமதத்தினருடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டு தோராவின் சட்டங்களை படிப்படியாக கைவிட்டனர். மற்றவர்கள் ஆழ்ந்த விரக்தியில் விழுந்து தங்கள் இழந்த தாயகத்திற்காக துக்கத்தில் தங்கள் நாட்களை கழித்தனர். மீண்டும் ஜெருசலேமை பார்ப்பார்களா என்று யோசித்தனர். நம்பிக்கையின்மை மற்றும் ஆன்மீக குழப்பம் நிறைந்த இந்த சூழலில்தான் அல்லாஹ் தனது மிகவும் குறிப்பிடத்தக்க தூதர்களில் ஒருவரான நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். மற்ற மரபுகளில் இவர் ஏசேக்கியல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இஸ்ராயேல் மக்களின் பொற்காலத்தில் ஆட்சி செய்த அரசர்களும் போர் வீரர்களும் போன்றவர் அல்ல. அவரிடம் உலகியலான அதிகாரமும் அரசியல் செல்வாக்கும் இல்லை.
ஆனால் அவர் அல்லாஹ்வின் சேவைக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர். தம் மக்களை அந்த இருள் நிறைந்த காலத்தில் வழிநடத்தவும், அவர்களின் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் சக்தி எப்போதும் உன்னதமானதே என்றும் அவரது வாக்குறுதிகள் எப்போதும் உண்மையானவையே என்றும் நினைவூட்டவும் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். தன் தீர்க்க தரிசன பணியின் தொடக்கத்திலிருந்தே ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் மற்ற தீர்க்கதரிசிகளிலிருந்து வேறுபட்டவராக அறியப்பட்டார். அல்லாஹ் அவருக்கு அளித்த தரிசனங்கள் அதீத தெளிவும் ஆழமும் கொண்டவை. அவை அர்த்தமிக்க சின்னங்களால் நிரம்பியிருந்தன. அந்த தரிசனங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நினைவில் கொள்ளப்பட்டு ஆய்வு செய்யப்படும் அளவுக்கு வலிமை மிக்கவையாக இருந்தன. சக்கரங்களுக்குள் சக்கரங்கள் வானத்தில் சுழல்வதை அவர் கண்டார். ஒவ்வொன்றும் ஒருபோதும் இமைக்காத கண்களை கொண்டவை. அவை படைப்பின் ஒவ்வொரு மூலையையும் உள்ளடக்கிய அல்லாஹ்வின் அனைத்தையும் பார்க்கும் அறிவை குறிக்கின்றன. மின்னல் போல பிரகாசிக்கும் முகங்களும் வலிமையான நீர்வீழ்ச்சிகளைப் போல இடிமுழக்க குரல்களும் கொண்ட ஒளியின் உயிரினங்களால் சூழப்பட்ட சர்வ வல்லமையுள்ளவனின் சிம்மாசனத்தை அவர் கண்டார். ஆனால் மிக முக்கியமாக ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனது மக்களின் உடனடி துன்பங்களுக்கு அப்பால் அல்லாஹ் அவர்களின் எதிர்காலத்திற்காக வடிவமைத்த பெரிய திட்டத்தை பார்க்கும் திறன் வழங்கப்பட்டது. பாபிலோனில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டது அல்லாஹ்வின் கைவிடுதலின் அடையாளம் அல்ல, மாறாக ஒரு சோதனை, ஒரு சுத்திகரிப்பு மற்றும் இறுதியில் அவர்கள் கற்பனை செய்ய முடியாததை விட பெரிய ஒன்றிற்கான தயாரிப்பு என்பதை அவர் புரிந்து கொண்டார். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் மீது ஒருவர் முழுமையான நம்பிக்கை வைக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்பிக்கையற்றது அல்ல என்பதை அவர் மூலம் அல்லாஹ் இஸ்ரவேல் மக்களுக்கும் உண்மையில் அனைத்து மனித குலத்திற்கும் நிரூபித்து காட்டுவான். இந்த இளைய தலைமுறையினர் தங்கள் மூதாதையர் நம்பிக்கையை கைவிட்டு பாபிலோனிய சமூகத்தில் முழுமையாக ஒன்றிணைய அதிகளவில் ஆசைப்பட்டனர். சமூக ஏற்றுக்கொள்ளல் மற்றும் பொருள் செழிப்புக்கான விலையாக சிலை வழிபாட்டை ஏற்றுக்கொண்டனர். இந்த நெருக்கடியான காலகட்டத்தில்தான் நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் அசாதாரணமான தெய்வீக கட்டளைகளில் ஒன்றை பெற்றார். அல்லாஹ் அவரிடம் நேரடியாக பேசி வாழ்க்கை மற்றும் இறப்பு மீதான தனது இறுதி சக்தியை நிரூபிக்கும் ஒரு பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளச் சொன்னான். நகரத்திற்கு வெளியே உள்ள ஒரு குறிப்பிட்ட பள்ளத்தாக்குக்கு செல்ல நபி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அந்த பகுதியினை அனைத்து மக்களும் பண்டைய துயரங்கள் மற்றும் வெகுஜன மரணங்களின் தளமாக அறிந்திருந்தனர். இந்த பள்ளத்தாக்கு ஒரு இருண்ட மற்றும் பயங்கரமான வரலாற்றை கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீழ்ந்த ஒரு பெரிய போரின் தளமாக இது இருந்தது. ஆனால் இவர்கள் போரில் கௌரவமாக இறந்த சாதாரண வீரர்கள் அல்ல. உள்ளூர் மக்களால் பாதுகாக்கப்பட்ட கணக்குகளின்படி இந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக கலகம் செய்த, அப்பாவி மக்களுக்கு எதிராக பயங்கரமான அட்டூழியங்களை செய்த, உலக அதிகாரத்தையும் மகிமையையும் தேடுவதில் தெய்வீக கட்டளைகளை மீறிய ஒரு படையின் ஒரு பகுதியாக இருந்தனர். அவர்களின் நியாய தீர்ப்பு தருணம் வந்தபோது அவர்கள் மாதங்கள் அல்லது வருடக்கணக்கான போரில் படிப்படியாக இறக்கவில்லை. மாறாக ஒரே ஒரு பேரழிவு தருணத்தில் அவர்கள் அனைவரிடமிருந்தும் உயிர் மூச்சு ஒரே நேரத்தில் அகற்றப்பட்டது. சிலர் இது வானில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு கொள்ளை நோய் என்று கூறினர். மற்றவர்கள் இது அவர்களின் படைகளில் வீசிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்று என்று கூறினர். விடை எதுவாக இருந்தாலும் அது நம்ப முடியாத வேகத்துடன் இறுதியாக தாக்கிய ஒரு தெய்வீக தண்டனை என்று அனைவரும் ஒப்புக்கொண்டனர். அந்த பண்டைய பேரழிவில் இருந்து தப்பியவர்கள் பள்ளத்தாக்கை நெருங்கி இறந்தவர்களுக்கு முறையான அடக்கம் செய்ய மிகவும் பயந்து உடல்களை விழுந்த இடத்திலேயே விட்டுச் சென்றனர். அதைத் தொடர்ந்து வந்த நூற்றாண்டுகளில் சூரியனும் காற்றும் மழையும் தங்கள் வேலையை செய்தன. சதை சிதைந்து விட்டது, உடைகள் அழுகிவிட்டன, ஆயுதங்கள் துருப்பிடித்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டன. எஞ்சியிருந்தவை எலும்புகள் மட்டுமே, ஆயிரக்கணக்கான மனித எலும்புகள் பள்ளத்தாக்கின் தரையில் ஒரு பயங்கரமான கம்பளம் போல சிதறி கிடந்தன. உள்ளூர் மக்கள் அந்த இடத்தை சபிக்கப்பட்டதாக கருதி தவிர்த்தனர். துணிச்சலான போர் வீரர்கள் கூட மரண பள்ளத்தாக்கு என்று அவர்கள் அழைத்த இடத்தை கடந்து செல்வதை தவிர்க்க நீண்ட மாற்றுப்பாதைகளை மேற்கொள்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் வழிகாட்டுதலின் பேரில் நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பாழடைந்த இடத்திற்கு வந்தபோது அவரை வரவேற்ற காட்சி பயங்கரமாகவும் மிகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. கண்ணுக்கு தெரிந்தவரை தரை மனித எச்சங்களால் மூடப்பட்டிருந்தது. மண்டை ஓடுகள் வெற்று குழிகளுடன் வானத்தை நோக்கி பார்த்தன. விலா எலும்புகள் உடைந்து சிதறி கிடந்தன. கால் எலும்புகள் மற்றும் கை எலும்புகள் ஒழுங்கின்மை அல்லது கண்ணியமில்லாமல் சிதறி கிடந்தன. மரணத்தின் பாரத்தால் காற்று கனமாக தெரிந்தது. மேலும் அமைதி மிகவும் முழுமையாக இருந்ததால் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாமின் காதுகளால் தன் இதய துடிப்பை கேட்க முடிந்தது.
ஆனால் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சாதாரண பார்வையாளராகவோ அல்லது பண்டைய வரலாற்றை படிக்கும் மாணவராகவோ அங்கு இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இதற்கு முன்பு காணப்பட்ட அல்லது மீண்டும் காணப்படவிருக்கும் எதையும் மிஞ்சும் தெய்வீக சக்தியின் ஆர்ப்பாட்டத்தை காணவும் பங்கேற்கவும். இறந்தவர்களின் எலும்புகளுக்கு மத்தியில் நின்று தனக்கு முன் கண்டவற்றின் முழுமையான முடிவை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது அல்லாஹ்வின் குரல் அவரிடம் நேரடியாக பேசியது. அவருடைய நம்பிக்கையின் அடித்தளத்தையே சோதிக்கும் ஒரு கேள்வியை கேட்டது. மனுபுத்திரனே, தெய்வீக குரல் இந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெறுமா என்று கேட்டது. அது மறைமுகமாகச் சொன்ன சாத்தியத்தையே கேலி செய்வது போல் தோன்றிய ஒரு கேள்வி. பல நூற்றாண்டுகளாக சதையிலிருந்து பிரிக்கப்பட்ட எலும்புகள் சூரியனால் வெண்மையாக்கப்பட்டு காற்றால் சிதறடிக்கப்பட்டவை. எப்படி மீண்டும் உயிர் வாழ முடியும்? மூளை இல்லாத மண்டை ஓடுகள் எப்படி சிந்திக்க முடியும்? தசைகள் இல்லாத கைகள் எப்படி நகரும்? அல்லது தூசியாக நொறுங்கிய இதயங்கள் எப்படி மீண்டும் துடிக்க முடியும்? இயற்கையின் ஒவ்வொரு விதியாலும், தர்க்கம் மற்றும் பகுத்தறிவின் ஒவ்வொரு கொள்கையாலும் பதில் வெளிப்படையாக சாத்தியமற்றது. ஆனால் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவியல் பகுப்பாய்வு அல்லது தத்துவவாதத்தை வழங்குமாறு கேட்கப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுவின் வரம்பற்ற சக்தியின் மீதான அவரது நம்பிக்கை, பிரபஞ்சத்தை ஒன்றுமில்லாமல் படைத்தவன் நிச்சயமாக மரணத்திலிருந்து வாழ்க்கையை மீண்டும் உருவாக்க முடியும் என்ற அவரது நம்பிக்கை, அவர் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அல்லாஹுவின் சர்வ வல்லமையில் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் கொண்டிருக்க வேண்டிய முழுமையான நம்பிக்கையை நிரூபிக்கும் வார்த்தைகளால் நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயக்கமின்றி பதிலளித்தார்கள். என் இறைவனே, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். அது சரியான பதிலாக இருந்தது. மனித வரம்புகளையும் தெய்வீக அதிகாரத்தையும் ஒப்புக்கொண்டது. நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் தனது மனித பார்வையில் இந்த பழமையான எலும்புகளை மீண்டும் உயிர்ப்பது சாத்தியமற்றது என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அதே சமயம் அல்லாஹ்வுக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை என்று உறுதி செய்தார். மனித புரிதல் அனைத்தையும் மீறும் ஒன்றை நம்புவதாக இருந்தாலும் அவர் தனது படைப்பாளரின் ஞானத்திலும் சக்தியிலும் தனது முழு நம்பிக்கையை வைத்திருந்தார். விசுவாசத்தின் சோதனை தேர்ச்சி பெற்றது. இப்போது உண்மையான அற்புதம் தொடங்கவிருந்தது. அல்லாஹ் நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எலும்புகளுடன் பேசவும், அவற்றின் மீது தீர்க்க தரிசனம் சொல்லவும், அவர்களின் இறைவனின் வார்த்தையை கேட்க அவர்களை அழைக்கவும் கட்டளையிட்டான். ஆயிரக்கணக்கான மனிதர்களின் எச்சங்களால் சூழப்பட்ட அந்த பரந்த கல்லறையின் மையத்தில் நின்று கொண்டு தீர்க்கதரிசி தனது குரலை உயர்த்தி ஒரு மனிதனால் இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிகவும் அசாதாரண உரைகளில் ஒன்றை நிகழ்த்தத் தொடங்கினார். ஓ உலர்ந்த எலும்புகளே என்று அவர் கூப்பிட்டார். அமைதியான பள்ளத்தாக்கில் அவரது குரல் எதிரொலித்தது. ஒரே இறைவன் அல்லாஹ்வின் வார்த்தையை கேளுங்கள். இதோ நான் உங்களுக்குள் சுவாசத்தை வரச் செய்வேன். நீங்கள் மீண்டும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்கள் மீது நரம்புகளை பூசி, உங்கள் மீது சதையை பரப்பி, உங்களை தோளால் மூடி உங்களுக்குள் சுவாசத்தை புகுத்துவேன். நீங்கள் வாழ்வீர்கள். நான் இறைவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அதற்கு முன்பும் அதற்கு பிறகும் எந்த மனிதனும் கண்டிராத ஒன்று நடக்கத் தொடங்கியது. முதலில் தரையில் லேசான நடுக்கம் ஏற்பட்டது. அது கடந்து செல்லும் விலங்கின் காலடி சத்தமாக தவறாக கருதப்பட்டிருக்கலாம். பின்னர் நடுக்கம் வலுவடைந்து உள்ளங்கால்களின் வழியாக உணரக்கூடிய ஒரு திட்டவட்டமான அதிர்வாக மாறியது. திடீரென்று உலகில் இதுவரை கேட்டிராத ஒரு சத்தம், கீறல் சத்தம், எல்லா இடங்களிலிருந்தும் ஒரே நேரத்தில் வருவது போல் தோன்றியது. எலும்புகள் அசைந்து கொண்டிருந்தன. சற்று அசைந்து அல்லது நகர்ந்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் உண்மையில் நோக்கத்துடனும் திசையுடனும் நகர்ந்தன. இடுப்பு எலும்புகளுடன் இணைய கால் எலும்புகள் தரையில் உருண்டன. தோள்பட்டைகளுடன் இணைய கை எலும்புகள் காற்றில் பறந்தன. முதுகெலும்பு நெடுவரிசைகளின் மேல் அவற்றின் சரியான இடத்தை கண்டுபிடிக்கும் வரை மண்டை ஓடுகள் முனையிலிருந்து கீழே சரிந்தன. கண்ணுக்கு தெரியாத கைகள் ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகளை ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ப்பது போல் இருந்தது. ஒவ்வொரு பகுதியும் எங்கே பொருந்த வேண்டும் என்பதை நுணுக்கமாக அறிந்தபடி அமைந்தது. நபி ஹிஸ்கில் அவர்கள் தனது கண்களுக்கு முன்பாக முழுமையான எலும்புக்கூடுகள் உருவாகுவதை ஆச்சரியத்துடன் கண்டார்கள். ஆனால் இவை அவர் முதலில் வந்தபோது பார்த்த சிதறிய குழப்பமான எச்சங்கள் அல்ல. ஒவ்வொரு எலும்புக்கூடும் சரியாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு எலும்பும் அதன் சரியான நிலையில் இருந்தது. ஒரு காலத்தில் உயிரோடு சுவாசித்த மனிதர்களின் உடலுக்கான அடித்தள அமைப்பு மீண்டும் உருவாக்கப்பட்டது. அவை தரையில் அசையாமல் இருந்தன. ஆனால் இனி அவை நூற்றாண்டுகளாக பள்ளத்தாக்கை நிரப்பிய சிதைந்த எலும்பு கூட்டங்களாக இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் சக்தியின் வெளிப்பாடு இன்னும் முடிவடைந்ததாக இல்லை. நபி ஹிஸ்கில் அவர்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போது அதிசயத்தின் அடுத்த கட்டம் ஆரம்பமானது. எலும்புகளின் மீது மெல்லிய இணைப்பு திசுக்கள் தோன்றத் தொடங்கின.
அவை ஒவ்வொரு எலும்பையும் சுற்றி அவற்றை ஒன்றாக கட்டி அணைத்தன. பின்னர் தசைகள் உருவாகத் தொடங்கின. எலும்பு கூட்டங்களுக்கு வடிவமும் வலிமையும் அளிக்கும் அடுக்கடுக்கான திசுக்கள் உருவாகின. உடலின் உள்ளே உயிர் நாடிகள் தோன்றின. இதயம், நுரையீரல், கல்லீரல் ஆகியவை தங்கள் இயல்பான இடங்களை முழுமையாக அடைந்தன. இறுதியில் தோல் அவர்களின் உடல்களை மூடத் தொடங்கியது. தலை முதல் பாதம் வரை உயிருடன் பரவிய போர்வை போல் பரவியது. இப்போது ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாம் முன் இருந்தது எலும்பு கூட்டங்களோ அல்லது பாதியாக உருவான உடல்களோ அல்ல. ஒரு காலத்தில் உயிரோடு இருந்த முழுமையான மனிதர்கள் போல தோன்றும் உடல்கள். ஒவ்வொரு முகமும் முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு முடியும் தக்க இடத்தில் இருந்தது. ஒவ்வொரு முகவெளிப்பாடும் நூற்றாண்டுகளுக்கு முன் மரணம் இவர்களை பிரித்ததற்கு முன் இருந்தபடி இருந்தது. ஆனால் அவர்கள் இன்னும் உயிருடன் இல்லை, ஏனெனில் முக்கியமான கூறு இன்னும் வழங்கப்படவில்லை. மீண்டும் அல்லாஹ் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் உரையாடி அதிசயத்தை நிறைவு செய்யும் இரண்டாவது கட்டளையை வழங்கினார். மூச்சுக்கு முன்னறிவிப்பு செய் என்று அல்லாஹ் கூறினான். மனித குமாரனே, தீர்க்க தரிசனம் செய், சுவாசத்திடம் கூறு. இதோ இறைவன் அல்லாஹ் கூறுகிறான், 4 திசைகளிலிருந்தும் வா, ஓ சுவாசமே, இந்த இறந்தவர்கள் மேல் ஊதி அவர்கள் உயிர் பெறட்டும். அதன் அர்த்தத்தை நன்கு புரிந்த நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதேன் தோட்டத்தில் முதலாக உயிர் ஊட்டிய அதே தெய்வீக சக்தி என்பதை உணர்ந்தார். அவர் தன் குரலை உயர்த்தி காற்றை நோக்கி, வா, ஓ உயிரின் சுவாசமே என்று அவர் கூவினார். வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வா, இவ்வுடல்களை உயிரின் ஆவியால் நிரப்பு. அல்லாஹ்விடமிருந்து மட்டுமே வரும் அந்த உயிர் சுவாசத்தை அவர்களுக்குள் ஊதி உயிர்ப்பி அந்த அழைப்புக்கான பதிலுடனே பேராற்றலுடன் வந்தது. ஒரு மிகப்பெரிய காற்று பள்ளத்தாக்கு முழுவதும் வீசத் தொடங்கியது. ஆனால் இது தூசியையும் இலைகளையும் நகர்த்தும் சாதாரண காற்று அல்ல. இது தெய்வீக சக்தியின் காற்று. அதனுடன் உயிரின் சாரம்சத்தையே தாங்கி வந்தது. தரையில் கிடந்த உடல்கள் மீது அது படர்ந்த போது ஒரு அசாதாரண மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. முதல் அறிகுறி அவர்களின் மார்புகளின் இயக்கம் மெதுவாக, தயக்கத்துடன், நீண்ட காலமாக மறந்து போன ஒரு தாளத்தை நினைவில் கொள்வது போல உடல்கள் சுவாசிக்கத் தொடங்கின. அவர்களின் நுரையீரல் காற்றால் நிரம்பியது. அவர்களின் இதயங்கள் துடிக்கத் தொடங்கின. மேலும் அவர்களின் வெளிரிய முகங்களுக்கு நிறம் திரும்பத் தொடங்கியது. பல நூற்றாண்டுகளாக மூடியிருந்த கண்கள் திடீரென்று திறந்தன. முதல் முறையாக உலகை பார்ப்பது போல் சூரிய ஒளியில் சிமிட்டின. பின்னர் ஒவ்வொருவராக உயிர்த்தெழுப்பப்பட்ட ஆண்கள் எழுந்து உட்காரத் தொடங்கினர். அவர்களின் அசைவுகள் முதலில் நிச்சயமற்றதாக இருந்தன. புதிதாக பிறந்த குழந்தைகள் தங்கள் கைகால்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது போல. ஆனால் சில நிமிடங்களில் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகளாக எலும்புகளாக கிடந்த பள்ளத்தாக்கை ஆச்சரியத்துடனும் குழப்பத்துடனும் சுற்றி பார்த்தார்கள். அவர்கள் தங்கள் கைகள், தோள்கள் ஆகியவற்றை பார்த்து தங்கள் முகங்களை தொட்டு ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டனர். என்ன நடந்தது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல். ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான உயிரோடு சுவாசிக்கும் மனிதர்களால் சூழப்பட்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு முன் அவர்கள் வெறும் சிதறிய எலும்புகளாக இருந்தனர். அவர்கள் பேய்களோ அல்லது உயிரில்லாத உருவங்களோ அல்ல. அவர்கள் முழுமையான மனிதர்கள், முழு உயிருடன், வெறும் வாழ்வுக்கே அல்ல, முழு ஆரோக்கியத்துடனும் வலிமையுடனும் மீண்டும் உயிர் தெழுந்திருந்தனர். அவர்களின் மனங்கள் தெளிவாக இருந்தது, உடல்கள் உறுதியுடன் இருந்தது மற்றும் அவர்களின் குரல்கள் அதிசயத்தால் நிறைந்திருந்தன. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசத் தொடங்கிய போது தங்கள் உயிர்த்தெழுதலைக் கண்டு நின்ற நபியுடன் உரையாடினர். அவர்கள் முதலில் பேசிய வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழ்ந்து பாடின. அவர்கள் இறந்து பல நூற்றாண்டுகள் கடந்த போதிலும், தெய்வீக கட்டளைகளுக்கு எதிரான கலகத்திற்கான இறுதி தண்டனையை அவர்கள் அனுபவித்த போதிலும், அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்த அற்புதத்தின் மூலத்தை அவர்கள் உடனடியாக உணர்ந்தனர். அவர்கள் சமர்ப்பிப்பில் முழங்காலில் விழுந்து ஒற்றுமையாக கூச்சலிட்டனர். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, மேலும் அவர் எல்லாவற்றின் மீதும் சக்தி வாய்ந்தவர். ஆனால் இந்த அற்புதம் வாழ்க்கை மற்றும் இறப்பு மீதான அல்லாஹுவின் வல்லமையை நிரூபிப்பதற்காக மட்டும் நிகழ்த்தப்படவில்லை. இருப்பினும் அது நிச்சயமாக முழுமையானது மற்றும் மறுக்க முடியாதது. பாபிலோனில் நாடு கடத்தப்பட்டு நம்பிக்கையற்றவர்களாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் உணர்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தியை தெரிவிப்பதற்கும் இது நோக்கமாக இருந்தது. நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரளித்தது போல இறந்ததாக தோன்றும் அவர்களின் தேசத்திற்கும் புதிய வாழ்க்கையை புனரமைக்க முடியும் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறினான். நபி ஹிஸ்கில் அவர்கள் பாபிலோனில் உள்ள நாடு கடத்தப்பட்ட சமூகத்திற்கு திரும்பி வந்து தான் கண்டதை அவர்களிடம் கூறிய போது அதன் தாக்கம் உடனடியாகவும் ஆழமாகவும் இருந்தது. பாபிலோனிய சிலை வழிபாட்டிற்கு ஆதரவாக தங்கள் நம்பிக்கையை கைவிட தயாராக இருந்தவர்கள்
தாங்கள் வரம்பற்ற சக்தி கொண்ட ஒரே இறைவனை செவிமடுக்கிறோம் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டனர். தங்கள் தாயகத்தை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது என்று விரக்தி அடைந்தவர்கள் இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பக்கூடிய அதே இறைவனால் நிச்சயமாக அவர்களை வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்திற்கு மீட்டெடுக்க முடியும் என்பதை உணர்ந்தனர். அல்லாஹ் தங்கள் மூதாதையர்களுடனான உடன்படிக்கையை மறந்துவிட்டாரா என்று கேள்வி எழுப்பியவர்கள் இப்போது அவருடைய வாக்குறுதிகள் அவருடைய சக்தியைப் போலவே நித்தியமானவை மற்றும் மாறாதவை என்பதை புரிந்து கொண்டனர். ஆனால் எலும்பு பள்ளத்தாக்கின் செய்தி பாபிலோனிய நாடு கடத்தலின் வரலாற்று சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. நம்பிக்கையற்றதாக தோன்றும் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும், மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகளுக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தலைமுறை விசுவாசிகளுக்கும் இது பேசுகிறது. திருமணங்கள் மறுமலர்ச்சிக்கான நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டதாக தோன்றும் போது, தொழில்கள் நிரந்தரமாக அழிக்கப்படும் போது, உடல்நலப் பிரச்சினைகள் குணப்படுத்த முடியாததாக தோன்றும் போது, நிதி சிக்கல்கள் கடக்க முடியாததாக தோன்றும் பொழுது, நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் கண்ட அற்புதம் இறந்ததாக தோன்றும் எந்த சூழ்நிலையையும் அல்லாஹ் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உயிர்த்தெழுதல் என்பது நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும் என்பதற்கான முன்னோட்டமாகவும் இருந்தது. அன்று வாழ்ந்த அனைத்து மனிதர்களும் அல்லாஹ்வின் முன் தங்கள் இறுதிக் கணக்கை எதிர்கொள்ள மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த பண்டைய போர் வீரர்கள் சிதறிய எலும்புகளில் இருந்து பரிபூரண வாழ்க்கைக்கு எழுப்பப்பட்டதைப் போலவே இதுவரை இறந்த ஒவ்வொரு நபரும் இந்த உலகில் தங்கள் செயல்களுக்கு பதிலளிக்க முழு இருப்புக்கு மீட்டெடுக்கப்படுவார்கள். மரணம் என்பது மனித இருப்பின் முடிவு அல்ல, மாறாக மனிதகுலம் அனைவருக்கும் காத்திருக்கும் இறுதி உயிர்த்தெழுதலுக்கு முன் ஒரு தற்காலிக இடையூறு மட்டுமே என்பதை இந்த அதிசயம் நிரூபித்தது. மேலும் இந்த அசாதாரண நிகழ்வு தீர்க்க தரிசன பரிந்துரையின் சக்தியையும் நெருக்கடி காலங்களில் நீதியான தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் நமக்கு கற்பிக்கிறது. நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் வெறுமனே ஒரு செயலற்ற பார்வையாளராக இந்த அற்புதத்தை எதிர்கொள்ளவில்லை. அவர் ஒரு செயலில் பங்கேற்றவர். உயிர்த்தெழுதலை தொடங்கும் வார்த்தைகளை பேசவும், எலும்புகள் மீது தீர்க்க தரிசனம் சொல்லவும், மீட்டெடுக்கப்பட்ட உடல்களை நிரப்ப உயிர் மூச்சை அழைக்கவும் அவர் அங்கு வரவழைக்கப்பட்டார். உலகில் தனது விருப்பத்தை நிறைவேற்ற அல்லாஹ் பெரும்பாலும் தனது தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் மற்றும் நீதிமான்கள் மூலம் செயல்படுகிறான் என்பதை இது காட்டுகிறது. தெய்வீக இறையாண்மைக்கும் மனித பொறுப்புக்கும் இடையிலான சரியான சமநிலையையும் இந்த கதை விளக்குகிறது. இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருந்தாலும் ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த செயல்பாட்டில் ஈடுபடுத்த தேர்ந்தெடுத்தார். கட்டளை வார்த்தைகளை பேசவும், வாழ்க்கை காற்றுகளை அழைக்கவும் அவரை கட்டாயப்படுத்தினார். இது அல்லாஹ்வின் உச்சபட்ச சக்தியையும் அனைத்து விவகாரங்களின் மீதும் உள்ள கட்டுப்பாட்டையும் நாம் எப்போதும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றாலும், அவருடைய ஆசீர்வாதங்களை தேடுவதிலும், நம் வாழ்க்கையிலும் சமூகங்களிலும் நாம் காண விரும்பும் நேர்மறையான மாற்றங்களை நோக்கி செயல்படுவதிலும் நமக்கு ஒரு பங்கு உண்டு என்பதை கற்பிக்கிறது. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் நடந்த அற்புதத்திற்கு பிறகு நபி ஹிஸ்கில் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், பல்வேறு துரிதமான அநாகரிகங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டி புதிய அதிகாரமும் நம்பிக்கையுமோடு தனது செய்தியை பரப்பினார். ஆயிரக்கணக்கான இறந்த மனிதர்கள் அவரது தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் உயிர்த்தெழுப்பப்பட்டதை நேரடியாக கேள்விப்பட்ட பிறகு அவரது செய்தியின் தெய்வீக தோற்றத்தை யாராலும் கேள்வி கேட்க முடியவில்லை. மனந்திரும்புதல், கடினமான சூழ்நிலைகளில் விசுவாசத்தை பேணுதல் மற்றும் ஜெருசலேமுக்கு திரும்புவதற்கு தயாராகுதல் பற்றிய அவரது போதனைகள் இப்போது அவர்களால் தகுதியான மரியாதை மற்றும் கவனத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் இந்த நிகழ்வினை ஒரு சக்தி வாய்ந்த கற்பித்தல் கருவியாக பயன்படுத்தினார். இறந்தவர்களை உயிர்த்தெழுப்பக்கூடிய இறைவனால் அவர்களை தங்கள் தாயகத்திற்கு மீட்டெடுப்பதாக தனது வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்ற முடியும் என்பதை தொடர்ந்து தனது மக்களுக்கு நினைவூட்டினார். சிதறடிக்கப்பட்ட எலும்புகள் முழுமையான எலும்பு கூடுகளாக மீண்டும் இணைக்கப்பட்டது போல இஸ்ரவேலின் சிதறடிக்கப்பட்ட கோத்திரங்களும் வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்தில் மீண்டும் ஒன்றிணைக்கப்படும் என்று அவர் அவர்களுக்கு அறிவித்தார். உயிரற்ற உடல்களுக்கு சுவாசம் திரும்பியது போல உண்மையான மனந்திரும்புதல் மற்றும் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு புதுப்பிக்கப்பட்ட கீழ்ப்படிதல் மூலம் அவர்கள் தங்களை தகுதியானவர்கள் என்று நிரூபிக்கும் போது தெய்வீக ஆசீர்வாதத்தின் மூச்சும் அவர்களின் தேசத்திற்கு திரும்பும். இந்த அற்புதத்தின் தாக்கம் இஸ்ரேலிய நாடு கடத்தப்பட்டவர்களின் உடனடி சமூகத்திற்கு அப்பால் நீண்டிருந்தது. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தது என்பது பற்றிய செய்தி பாபிலோன் முழுவதும் மற்றும் அண்டை ராஜ்யங்களுக்கும் பரவியது. இஸ்ரவேலின் கடவுள் தனது மக்களை பாதுகாக்க சக்தியற்றவர் என்று முன்னர் நிராகரித்த மக்களிடையே பரவலான ஆச்சரியத்தையும் பயத்தையும் உருவாக்கியது. பல பாபிலோனியர்களும் பிற புறமதத்தினரும்
இஸ்ரவேல் மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பற்றி விசாரிக்கத் தொடங்கினர். இது மத மாற்றங்களுக்கும் ஏக்கத்துவ நம்பிக்கையின் மீதான மரியாதை அதிகரிப்பிற்கும் வழிவகுத்தது. ஜெருசலேமை கைப்பற்றி தேவாலயத்தை அழித்த மன்னர் நெபுகத்நேசர் கூட உயிர்த்தெழுதல் அதிசயம் பற்றிய செய்திகள் அவரது நீதிமன்றத்தை அடைந்தபோது அல்லாவின் உச்ச சக்தியை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு காலத்தில் எந்த கடவுளும் மக்களை தனது கையிலிருந்து விடுவிக்க முடியாது என்று பெருமையாக கூறிய அதே ஆட்சியாளர் இப்போது இஸ்ரவேலின் கடவுள் வாழ்க்கை மற்றும் இறப்பு மீது அதிகாரம் கொண்டவர் என்ற யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இது யூத நாடு கடத்தப்பட்டவர்கள் மீதான பாபிலோனிய கொள்கையில் படிப்படியான மாற்றத்திற்கு பங்களித்தது. இறுதியில் அவர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி தங்கள் வழிபாட்டு தலத்தை மீண்டும் கட்ட அனுமதித்தது. நவீன விசுவாசிகளுக்கு நபி ஹிஸ்கில் மற்றும் எலும்புகளின் பள்ளத்தாக்கு கதை நம்பிக்கையுணர்வு மற்றும் மிகவும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை கூட மாற்றும் அல்லாஹ்வின் வரம்பற்ற சக்தி பற்றிய ஆழமான படிப்பினைகளை வழங்குகிறது. நாம் கடக்க முடியாததாக தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளும் போது, தோல்வி மற்றும் தோல்விக்கான சான்றுகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது, ஒவ்வொரு தர்க்க ரீதியான பகுப்பாய்வும் நேர்மறையான மாற்றம் சாத்தியமற்றது என்று கூறும்பொழுது, நமது இறைவன் உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரை ஊட்டிய அதே இறைவன் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். அவனது உயிர்த்தெழுப்பும் சக்திக்கு எந்த சூழ்நிலையும் மிகவும் இறந்ததல்ல. அவனது தலையீட்டுக்கு எந்த பிரச்சனையும் மிகப்பெரியது அல்ல. எந்த சூழ்நிலையும் அவனது மாற்றத்தின் திறனுக்கு அப்பாற்பட்டது அல்ல. இருண்ட காலங்களிலும் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பேணுவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் இந்த சம்பவம் நமக்கு கற்பிக்கிறது. பாபிலோனில் இருந்த இஸ்ரவேல் குழந்தைகள் தங்கள் உடல் ரீதியான நாடு கடத்தல் மற்றும் துன்பத்தால் மட்டுமல்ல, தங்கள் நம்பிக்கைகளை கைவிட்டு புறமத கலாச்சாரத்திற்கு இணங்குவதற்கான எளிதான பாதையை ஏற்றுக்கொள்ளும் சோதனையாலும் சோதிக்கப்பட்டனர். உண்மை உள்ளவர்களாக இருந்தவர்களுக்கு இறுதியில் மறுசீரமைப்பு மற்றும் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் தங்கள் நம்பிக்கைகளை சமரசம் செய்தவர்கள் தற்காலிக நிவாரணத்தை மட்டுமே கண்டனர். அதைத் தொடர்ந்து ஆன்மீக வெறுமையும் காணப்பட்டது. நமது சமகால உலகில் நம்பிக்கையாளர்கள் இதே போன்ற சோதனைகளையும் தூண்டுதல்களையும் எதிர்கொள்கின்றனர். நமது இஸ்லாமிய நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை கைவிடுவதற்கு அல்லது சமரசம் செய்வதற்கு ஈடாக உடனடி திருப்தி மற்றும் சமூக ஏற்றுக்கொள்ளலை உறுதியளிக்கும் சித்தாந்தங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். நபி ஹிஸ்கில் அவர்களின் வரலாறு குறுகிய கால சிரமங்கள் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருப்பவர்களுக்கு காத்திருக்கும் நித்திய ஆசீர்வாதங்களுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை என்பதையும், அல்லாஹ் தனது உண்மையுள்ள ஊழியர்களை நியாயப்படுத்தி மீட்டெடுக்கும் சக்தி பண்டைய பாபிலோனில் இருந்ததைப் போலவே இன்றும் சிறந்தது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. எலும்புகளின் பள்ளத்தாக்கு நிகழ்வு படைப்பின் ஒவ்வொரு விவரத்தின் மீதும் அல்லாஹுவின் முழுமையான அறிவு மற்றும் கட்டுப்பாட்டின் யதார்த்தத்தையும் நிரூபிக்கிறது. அந்த ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள் மீண்டும் இணைக்கப்பட்ட போது ஒவ்வொரு எலும்பும் சரியான உடலில் அதன் சரியான இடத்தை கண்டறிந்தது. பல நூற்றாண்டுகளாக காற்று மற்றும் வானிலையால் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும், ஆயிரக்கணக்கான வெவ்வேறு நபர்களின் எச்சங்கள் ஒன்றாக கலந்திருந்தாலும், மறுகட்டமைப்பு செயல்பாட்டில் எந்த குழப்பமோ பிழையோ ஏற்படவில்லை. இது பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் பற்றிய அல்லாஹுவின் பரிபூரண அறிவையும் எல்லாவற்றையும் அதன் சரியான இடத்திற்கும் நிலைக்கும் மீட்டெடுக்கும் திறனையும் பறைசாற்றுகிறது. இந்த அற்புதத்தின் இந்த அம்சம் இறந்து புதைக்கப்பட்ட, தகனம் செய்யப்பட்ட அல்லது விபத்துகளில் தொலைந்து போன உடல்கள் ஒருபோதும் மீட்கப்படாத அன்புக்குரியவர்களை பற்றி கவலைப்படும் விசுவாசிகளுக்கு ஆறுதலையும் உறுதியையும் அளிக்கிறது. ஒவ்வொரு மனித உடலின் ஒவ்வொரு துகள் எங்கே அமைந்துள்ளது என்பதை அல்லாஹ் சரியாக அறிவான் என்றும், உயிர்த்தெழுதல் நாளில் இந்த உலகில் அவர்களின் உடல் எச்சங்களுக்கு என்ன நடந்தது என்பதை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நபரும் முழுமையாக மீட்டெடுக்கப்படுவார் என்றும் சரித்திரம் நமக்கு உறுதியளிக்கிறது. இறுதி உயிர்த்தெழுதல் நடைபெறும் போது யாரும் மறக்கப்படவோ கவனிக்கப்படவோ அல்லது முறையற்ற முறையில் மறுகட்டமைக்கப்படவோ மாட்டார்கள். இந்த அதிசயத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது வாழ்க்கையின் தன்மையை பற்றிய நமது புரிதலில் அதன் தாக்கங்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நபி ஹிஸ்கில் அவர்கள் மீட்டெடுக்கப்பட்ட உடல்களில் உயிரை ஊத காற்றை அழைக்கும்படி கட்டளையிடப்பட்டிருப்பது, வாழ்க்கை என்பது வெறும் உயிரியல் செயல்முறை அல்லது வேதியியல் எதிர்வினை அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இது ஒரு தெய்வீக பரிசு, அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வரும் ஒரு ஆன்மீக சாராம்சம், மேலும் அவரது தொடர்ச்சியான விருப்பம் மற்றும் அனுமதியால் மட்டுமே அதை தக்க வைக்க முடியும். இந்த புரிதல் நமது சொந்த இருப்பு பற்றிய மனத்தாழ்மையாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திற்கும் நன்றியுணர்வுடனும் நம்மை நிரப்ப வேண்டும். அல்லாஹ்வின் அற்புதங்கள் எப்போதும் பல நோக்கங்களுக்கு உதவுகின்றன.
பல அடுக்கு அர்த்தங்களை வெளிப்படுத்துகின்றன என்ற முக்கியமான கொள்கையையும் சரித்திரம் விளக்குகிறது. ஒரு மட்டத்தில் எலும்புகளின் பள்ளத்தாக்கில் உயிர்த்தெழுதல் இஸ்ரேலின் நாடுகடத்தப்பட்ட குழந்தைகளை ஊக்குவிப்பதற்கும் அவர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் ஒரு நடைமுறை நிரூபணமாக இருந்தது. இன்னும் ஒரு மட்டத்தில் இது அனைத்து மனித குலத்திற்கும் காத்திருக்கும் இறுதி உயிர்த்தெழுதலின் முன்னோட்டமாகும். மற்றொரு மட்டத்தில் பாவம் மற்றும் படைப்பாளருடனான உறவை புறக்கணிப்பதன் மூலம் இறந்த இதயங்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு ஆன்மீக வாழ்க்கையை கொண்டு வர முடியும் என்பதற்கான அடையாள பிரதிநிதித்துவமாக இது இருந்தது. இந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் இன்று விசுவாசிகளுக்கு பொருத்தமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உள்ளன. நமது இதயங்கள் ஆன்மீக ரீதியாக இறந்ததாக உணரும்போது, நமது பிரார்த்தனைகள் இயந்திரத்தனமாக தோன்றும்போது, நமது வழிபாடு வெறுமையாக உணரும்போது, மத கடமைகளை வெளிப்புறமாக கடைபிடித்தாலும் அல்லாஹ்வுடன் உண்மையான தொடர்பை உணர முடியாமல் தவிக்கும் போது அவர் அந்த பண்டைய எலும்புகளுக்கு உயிரூட்டியது போல நம் ஆன்மாக்களுக்கு புதிய வாழ்க்கையை வழங்கும்படி அவனிடம் கேட்கலாம். அந்த பாபிலோனிய பள்ளத்தாக்கில் இறந்தவர்களை எழுப்பிய அதே சக்தி நமது ஆன்மீக உணர்திறனை மீண்டும் உயிர்ப்பித்து நம் இதயங்களை துடிப்பான வாழ்க்கை நம்பிக்கைக்கு மீட்டெடுக்க முடியும். இந்த அதிசயத்தை கண்ட பிறகு ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் வாழ்ந்தார். ஞானம், தைரியம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் தனது மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்தார். அவரது பெயரை கொண்ட புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட அவரது பிற தீர்க்க தரிசனங்களும் போதனைகளும் அனைத்து பின்னணியிலிருந்தும் விசுவாசிகளுக்கு வழிகாட்டுதலையும் உத்வேகத்தையும் தொடர்ந்து வழங்குகின்றன. ஆனால் எலும்புகளின் பள்ளத்தாக்கில் இந்த ஒரு அசாதாரண நாள்தான் ஒவ்வொரு சோதனையிலும் சிரமத்திலும் விசுவாசிகளை தாங்கி நிற்கும் உண்மையை மிகவும் சக்தி வாய்ந்த முறையில் நிரூபிக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் இறைவன். அவனுடைய சக்திக்கு வரம்புகள் எதுவும் தெரியாது. எந்த சூழ்நிலையும் அவனது தலையீட்டிற்கு மிகவும் நம்பிக்கையற்றது அல்ல. இன்று வாழ்க்கை உங்களுக்கு கொண்டு வரும் சவால்கள் மற்றும் சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அந்த சிதறடிக்கப்பட்ட எலும்புகள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை நினைவில் கொள்ளுங்கள். அவை உயிருள்ள மனிதர்களின் வலிமை மிக்க படையாக மாறின. அந்த அற்புதத்தை இருத்தச் சொன்ன அதே இறைவன் உங்கள் ஒரே இறைவன் என்பதையும் அவனுடைய சக்தி சிறிதளவு கூட குறையவில்லை, மேலும் ஒருபோதும் குறையாதது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடல் ரீதியான சுகம், நிதி வசதி, உடைந்த உறவுகளில் சமரசம், கடினமான முடிவுகளில் வழிகாட்டுதல் அல்லது நம்பிக்கை மற்றும் நோக்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட உணர்வு தேவைப்பட்டாலும் உங்கள் தேவைகளை மரித்தோரை உயிர்ப்பிப்பனிடம் கொண்டு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் அவன் செயல்படுவான் என்று நம்புங்கள். அல்லாஹ்வால் முடியாதது எதுவுமில்லை என்பதற்கு எலும்புகளின் பள்ளத்தாக்கு ஒரு நித்திய சான்றாக நிற்கிறது. பல நூற்றாண்டுகளாக சிதறடிக்கப்பட்ட எலும்புகளாக இருந்த அந்த பண்டைய வீரர்கள் உன்னதமானவனின் உயிருள்ள சுவாசிக்கும் துதிக்கும் ஊழியர்களாக அந்த பள்ளத்தாக்கிலிருந்து விலகிச் சென்றனர். அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் இறந்ததாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றும் எதையும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உங்கள் விருப்பத்தை அவனுடைய நோக்கங்களுடன் இணைக்கும் பொழுது அர்த்தமுள்ள வாழ்வாக இது மாறக்கூடும். நபி ஹிஸ்கில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட அற்புதம் வெறும் பண்டைய வரலாறு மட்டுமல்ல, நீங்கள் உண்மையான ஈமான் மற்றும் அவனது அளவற்ற சக்தியிலும் முழுமையான அன்பிலும் அசையாத நம்பிக்கையுடனும் அவனை அழைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன செய்ய முடியும் என்பதற்கான வாக்குறுதியாகும். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை குலைவது போல தோன்றும் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தலையீட்டுக்கு புறம்பான பிரச்சனை என உங்கள் மனம் சொல்லும்போது இந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் இனி சாத்தியமே இல்லை என்று நம்பிக்கை இழப்பு உங்களை ஏமாற்ற முயன்றால் இந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை மறந்துவிட்டான் அல்லது உங்களை உங்கள் சோதனைகளில் தனியாக விட்டுவிட்டான் என பயம் உங்களிடம் சொன்னால் அந்த குரலை அடக்கி ஹிஸ்கில் நபியின் பள்ளத்தாக்கில் நடந்த அதிசயத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் சரித்திரம் நமக்கு கற்றுத்தருவது அல்லாஹ்வுக்கு எதுவும் கடினமல்ல. அவன் உயிரில்லாதவற்றுக்கும் உயிர் கொடுப்பவன், நம்பிக்கையில்லாத மனங்களுக்கும் நம்பிக்கையை கொடுப்பவன். எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஆயிரக்கணக்கான இறந்த மனிதர்களை உயர்த்தெழுப்பிய இறைவன் நம் இறைவனே. சாத்தியமற்ற சூழ்நிலைகளை அற்புதமான வெற்றிகளாக மாற்றும் அவனது சக்தி நபி ஹிஸ்கில் காலத்தில் இருந்ததைப் போலவே இன்றும் வலுவாக உள்ளது. இணையற்றவனையும் இரக்கமுள்ள ஒரே இறைவனுமான அல்லாஹ்வை நம்புங்கள். அவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அவனை நோக்கி கூப்பிடுங்கள். பின் அவனுடைய பெயரை என்றென்றும் புகழ வைக்கும் அதிசயங்களை காணத் தயாராகுங்கள்.